மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் நம்பிய நண்பர்களால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் என்ன தெரியுமா? முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எதிரிகள் உங்களை ஏமாற்றியதை விட கூடவே இருக்கக்கூடிய நண்பர்களும் உங்கள் கூடவே சுற்றக்கூடிய உறவினர்களும் மட்டுமே தான் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு ஏமாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்து இருப்பார்கள். நெருப்பமாக கொண்ட மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் யாரையாவது நண்பர் என்று ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்றால் அவர்களுக்கு உங்களுடைய இதயத்தையே பீத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அன்பை தேடி கொடுப்பீங்க. அவங்க தெரிந்தவங்க தெரியாதவங்க உங்களுடைய மனதுக்குள்ளே ஒரு இடத்தை பிடித்து விட்டார்கள் என்றால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம், பாசம், அன்பு அனைத்தையும் அவர்களுக்கு மனதிலிருந்து எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து அந்த ஒரு மனிதர்களுக்கு கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு மனிதர்களாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடு நட்பு மற்றும் லாபத்தை குறிக்கும் இடமாகும். கடந்த காலங்களில் சனியின் பார்வையும் ராகுவின் நிழலும் இந்த 11ஆம் வீட்டில் விழுந்ததால் நீங்கள் உங்களுடைய உயிருக்கு மேலாக நம்பிய ஒரு நண்பரே உங்களுக்கு பின்னால் குழிப்பறிக்கும் வேலையை செய்திருப்பார். ஆனால் அது யார் என்று உங்களுக்குள்ள தெரியாது. ஆனால் உங்கள் கூடவே இருந்து கொண்டு உங்களை பற்றி அனைத்துமே அறிந்த ஒரு நண்பரோ அல்லது ஒரு உறவினரோ தான் இந்த ஒரு வேலையை செய்திருக்கிறார் என்று தான் உங்களுடைய மனதுக்குள்ள சில எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்திருக்கும். ஆனால் அது என்ன, எப்படி, யாரால் ஏற்பட்டது என்று எதுவுமே நீங்கள் தெரியாமல் மனதிற்குள்ள எந்த விதமான குழப்பத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் யார் மீதும் சந்தேகப்படாமல் அமைதியாக இருந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டு. உங்களுடைய ரகசியங்களை உங்களிடமே கேட்டு தெரிந்து கொண்டு அதையே உங்களுக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்திய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே மட்டுமே தாங்க இருப்பாங்க. நமக்காக எதையும் செய்வான் என்று நீங்கள் பெருமையாக பேசிய நண்பன் உங்களுக்கு பின்னால் ஒரு கஷ்டம் என்று வந்தபோது முகத்தை திருப்பிக் கொண்டு ஓடிய அந்த ஒரு நிமிடம் உங்களுக்கு மனதை சுக்குநூறாக உடைத்து எறிந்திருக்கும். இதெல்லாம் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஒரு மனிதன் இப்படி செய்தது மிகப்பெரிய அளவில் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்று உங்களுடைய மனதிற்குள்ளே ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் அவசரப்படக்கூடாது என்பதை உணர்த்தவே இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்து கொண்டும் இருக்கிறது. நீங்கள் அவசரப்பட்ட நண்பர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேர்ந்தெடுத்து விடுவீர்கள். அதனாலே இந்த மாதிரியான தவறுகளும் பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் குருவின் பார்வை பலத்தால் உண்மையான நட்பும் துரோகம் செய்பவர்களின் முகமூடி கிழிவதையும் நீங்கள் வரக்கூடிய நாட்களில் அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. நீங்கள் உழைத்த பணம் திரும்ப கிடைக்காமல் போய் தவித்த காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். மேசம் ராசியின் அதிபதி செவ்வாய் என்பதால் உங்களின் உழைப்பிற்கு பஞ்சம் என்பது இருக்கவே இருக்காது. ரத்தம் சிந்தி பகல் இரவு பாராமல் நீங்கள் உழைத்து சேர்த்த பணத்தை யாரோ ஒருவரின் கஷ்ட கதையை கேட்டு உருகி இறக்கப்பட்டு கடனாக நீங்கள் கொடுத்திருப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலும் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திலும் ஏற்பட்ட கிரகங்களின் சாதகமற்ற நிலைமை அந்த ஒரு பணத்தை அப்படியே முடக்கியிருக்கும். நாளை தருகிறேன், அடுத்த வாரம் தருகிறேன் என்று உங்களை அலைக்கழித்து கடைசியில் உங்களிடமே சண்டைக்கு வந்திருப்பார்கள். நீங்கள் உழைத்த பணத்தை கேட்பதற்கு நீங்கள் பிச்சைக்காரனைப் போல அவர்களிடம் போய் நிற்க வேண்டிய அவல நிலைமையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உங்களுக்கு மட்டுமே ஏற்பட்டிருக்கும். அந்த பணம் கிடைக்காததால் உங்களுடைய சொந்த தேவைகளும் அவசர காரியங்களும் தடைபட்டு மன உளைச்சலின் உச்சத்திற்கு நீங்கள் செல்லவோ ஆரம்பிப்பீங்க. தற்போது கோச்சார கிரகங்கள் மாறி வருவதால் வராது என்று கைவிட்ட சில தொகைகள் எதிர்பாராத வழிகளில் உங்களை தேடி வரும். குடும்ப முடிவுகளில் வெளிநபர் தலையிடக்கூடாது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடு என்பதால் 4ஆம் வீடு என்பது சுகஸ்தானம் மற்றும் குடும்ப நிம்மதியை குறிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த ஒரு இடத்தில் கேதுவின் ஆதிக்கமோ அல்லது அசுப கிரகங்களின் பார்வையோ பதியும் போது உங்கள் வீட்டு பிரச்சனைகள் வீதிக்கு வரும் சூழ்நிலைகள் உருவாக்கும். உங்களுடைய குடும்பத்திற்குள்ளே இருக்கும் மிக முக்கியமான முடிவுகளில் அது பிள்ளைகளின் படிப்பாக இருக்கட்டும் அல்லது சுபகாரியங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு சம்பந்தமில்லாத ஒரு வெளிநபர் அல்லது தூரத்து உறவினர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மூக்கை நுழைப்பார். அவர் நல்லவர் போல நடித்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் மனதை கலைத்து உங்களுக்கு எதிராக திருப்பி விட்டிருப்பார். இதனால் கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது பெற்றோர்களின் பிள்ளைகளுக்குள்ளேயோ தேவையற்ற வாக்குவாதங்களும் ஏற்பட்டு வீட்டின் அமைதியை கெட்டு போயிருக்கும். நம்மளுடைய குடும்ப விஷயத்தை நாமே பேசி தீர்த்திருக்கலாம். இந்த வெளிநபரால் எல்லாம் கெட்டுவிட்டது என்று நீங்கள் கதறி அழுத நாட்கள் பலவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டு. இனிமேல் உங்களுடைய வீட்டு ரகசியங்களை வெளியில் பகிராமல் இருப்பதே இதற்கான சிறந்த ஒரு ஜோதிடமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே சரியாக பொருந்துகிறதா, இதெல்லாம் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும்,
உங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறப்போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேசம் ராசி அன்பர்களுக்கு நின்று போன காரியங்கள் மீண்டும் வேகமாக செயல்பட ஆரம்பிக்கும். கடந்த காலங்களில் தொட்ட காரியங்கள் அனைத்தும் இழுபறியாகவும் ஏன் தான் இந்த ஒரு வேலையை தொடங்கினவோ என்று உங்களை சலிப்படைய வைத்திருக்கும். எது செய்தாலும் முதல்ல தடைகள், எதில் கால் வைத்தாலும் பிரச்சனைகள். அப்படி இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய ராசிக்கு காரிய சித்தி ஸ்தானமான 11ஆம் இடத்திலும் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திலும் ஏற்பட்ட சுப கிரகங்களின் சஞ்சாரத்தால் இனிமேல் தடைப்பட்ட அத்தனை காரியங்களும் மின்னல் வேகத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்க தொடங்கிவிடும். நீண்ட நாட்களாக இழுப்பறியில் இருந்த அரசு அனுமதிகள், முடங்கி கிடந்த சொத்து ஆவணங்கள், தள்ளிப்போன சுபகாரியங்கள் என அனைத்துமே தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கூடி வந்துவிடும். நீண்ட நாட்களாக இழுப்பறியில் இருந்த அரசு அனுமதிகளும் முடங்கி கிடந்த சொத்து ஆவணங்களும் எல்லாமே தானாகவே உங்களுடைய கையில் கூடி வந்துவிடும். தடைக்கற்கள் யாவும் படிக்கற்களாக மாறிவிடும். நீங்கள் கை கொட்டினால் போதும், காரியங்கள் தானாகவே நிறைவேறும் அளவிற்கு கிரகங்களின் சாதகமான வேகம் உங்கள் பக்கம் இருந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் தானாகவே தேடி வரும். உத்தியோகத்திலும் தொழிலிலும் தேக்க நிலையை கண்டு மனமுடைந்த உங்களுக்கு இனிமே 10ஆம் இடமான ஜீவனஸ்தானம் பலம் பெறப்போகிறது. நீங்கள் தேடி போனாலும் கிடைக்காத தொழில் வாய்ப்புகள் இனிமே உங்களை தேடி உங்களுடைய வாசல் கதவை தட்டக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான முதலீடுகள் தடையின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைத்துவிடும். வாடிக்கையாளர்களின் வருகையை அதிகரித்து வியாபாரத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு லாப கணக்குகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உயரவும் ஆரம்பிக்கும். கை நழுவி போன பழைய பெரிய கான்ட்ராக்டுகள் மீண்டும் உங்களிடம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். கூட்டு தொழிலில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தனித்து நின்ற உங்களது தொழில் சாம்ராஜ்யத்தை அகலப்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசத் தொடங்கிவிட்டது என்பதை நீங்களும் போக போக அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. கணவன் மனைவி இடையே ஒரு புரிதலானது உங்கள் இருவருக்கும் இடையில் அதிகரிக்கும். களத்திர ஸ்தானமான 7ஆம் வீட்டில் இருந்த அசுப கிரகங்களில் நிழல் விலகுவதால் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த தேவையற்ற சந்தேகங்கள், ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மனக்கசப்புகள் பனி போல உருகிவிடும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல் அந்நியப்பட்டு நின்ற காலங்கள் மாறி பரஸ்பர அன்பும் காதலும் அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். விட்டு கொடுத்து வாழும் மனப்பக்குவம் இருவருக்குமே உண்டாகும். குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக இருவரும் இணைந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கும். பிரியப் போகிறோம் என்ற ஒரு சூழ்நிலையில் இருந்த தம்பதிகள் கூட தங்களுடைய தவறுகளை உணர்ந்து மீண்டும் இணைந்து இன்புற்று வாழும் அளவுக்கு இனிய ஒரு சூழலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டாகும். ஆனால் நீங்கள் எதையுமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, இனிமேல் நம்முடைய வாழ்க்கையை யாருடனும் வாழ முடியாது. இது உங்களுடைய காதல் வாழ்க்கையிலோ திருமண வாழ்க்கையிலோ நீங்கள் நினைத்து கொண்டே இருந்திருப்பீங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே மாறி போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது கிடைக்கப் போகிறது. நீங்கள் நினைத்ததை விட மிகப்பெரிய அளவில் நன்மைகளும் நல்ல ஒரு பெயரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி வரப்போகிறது. மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இனிமே 10ஆம் இடமான ஜீவனஸ்தானம் பலம் பெறப்போகிறது. நீங்கள் தேடி போனாலும் கிடைக்காத தொழில் வாய்ப்புகள் இனிமே உங்களை தேடி உங்களுடைய வாசல் கதவை தட்டக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான முதலீடுகள் தடையின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைத்துவிடும். வாடிக்கையாளர்களின் வருகையை அதிகரித்து வியாபாரத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு லாப கணக்குகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உயரவும் ஆரம்பிக்கும். கை நழுவி போன பழைய பெரிய கான்ட்ராக்டுகள் மீண்டும் உங்களிடம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். கூட்டு தொழிலில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தனித்து நின்ற உங்களது தொழில் சாம்ராஜ்யத்தை அகலப்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசத் தொடங்கிவிட்டது என்பதை நீங்களும் போக போக அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. கணவன் மனைவி இடையே ஒரு புரிதலானது உங்கள் இருவருக்கும் இடையில் அதிகரிக்கும். களத்திர ஸ்தானமான 7ஆம் வீட்டில் இருந்த அசுப கிரகங்களில் நிழல் விலகுவதால் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த தேவையற்ற சந்தேகங்கள், ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மனக்கசப்புகள் பனி போல உருகிவிடும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல் அந்நியப்பட்டு நின்ற காலங்கள் மாறி பரஸ்பர அன்பும் காதலும் அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். விட்டு கொடுத்து வாழும் மனப்பக்குவம் இருவருக்குமே உண்டாகும்.
குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக இருவரும் இணைந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கும். பிரிய போகிறோம் என்ற ஒரு சூழ்நிலையில் இருந்த தம்பதிகள் கூட தங்களுடைய தவறுகளை உணர்ந்து மீண்டும் இணைந்து இன்புற்று வாழும் அளவுக்கு இனிய ஒரு சூழலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டாகும். ஆனால் நீங்கள் எதையுமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, இனிமேல் நம்முடைய வாழ்க்கையை யாருடனும் வாழ முடியாது. இது உங்களுடைய காதல் வாழ்க்கையிலோ திருமண வாழ்க்கையிலோ நீங்கள் நினைத்து கொண்டே இருந்திருப்பீங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே மாறி போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள